ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ரொம்ப நன்றி நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுற ஒவ்வொரு நண்பர்களுக்கும். நாளை மார்க்கெட்டுக்கான ஒரு வியூவை பார்த்துடலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஃபெப் மார்க்கெட் எப்படி இருந்தது அப்படின்னா, ஸோ மார்க்கெட் எதிர்பார்த்த மாதிரியே ஸோ வித்தின் ரேஞ்சுக்குள்ளே மார்க்கெட் வந்து முடிஞ்சிருச்சுன்னு சொல்லணும். பட் நான் எதிர்பார்த்தது மேலே ஒரு 400-500 பாயிண்ட் போகும் அப்படின்றது தான் நினச்சேன். ஸ்கியூவும் அதுதான் சொல்லிச்சு. எல்லா விஷயங்களும் மார்க்கெட் மேலே போகும் அப்படின்றது தான் சொல்லிச்சு. பட் வந்து அது நடக்கலை. இந்த பிபி டைனமிக்கோடைய சப்போர்ட்டை வந்து மார்க்கெட் வந்து க்ளோஸ் ஆகி நல்லாவே இறங்குச்சு. ஆல்மோஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பாயிண்ட் ஆஃப் டைம்லாம் 23,320 சம்திங் வந்துருந்தது. இந்த 23,350ன்றது ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு அடில் பாயிண்ட்டுங்க, ஒரு சப்போர்ட் மாதிரி எடுத்துக்கலாம். மார்க்கெட் இது க்ளோஸ் பண்ணி எவ்வளோ ஏர்லியாக மார்க்கெட் இதை வந்து நாளைக்கு பிரேக் பண்ணுது அப்படின்றது தான் முக்கியம். எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு மார்க்கெட் கீழே போக வாய்ப்பு ரொம்ப ரொம்ப பிரகாசமாக இருக்குது. அதுக்கான காரணங்கள் என்ன அப்படின்னா, யூஎஸில் ட்ரம்ப் போட்ட அந்த டேரிஃப் தான். ஸோ அதனால் கேப் டவுன் ஆச்சு இன்றைக்கி இஸ்ரேல் மார்க்கெட்டு. கேப் டவுன் வந்து இப்போ நல்ல ஒரு ரெக்கவர் அவன் மார்க்கெட் கொடுத்துட்டான். நம்ம மார்க்கெட் கொடுக்குமா அப்படின்றது தெரியல. ஸோ நம்ம மார்க்கெட் வந்து ஒரு டீசெண்டான ஒரு ரீசெண்டான ஹையில் இருக்குது. அதாவது ரீசெண்ட் டைமில் டீசெண்டான ஹையில் இருக்குது. இதை யூஸ் பண்ணிப்பாங்க கண்டிப்பாக. ஒரு செல்லிங் வந்து மார்க்கெட்டில் எதிர்பார்க்கப்படலாம் அப்படின்றது வந்து நான் நினைக்கிறேன். ஸோ கண்டிப்பாக எஃப்ஐயோடைய விஷயங்கள் நேற்று வந்து அதிகமாக இருக்கான்னு கேட்டிங்கன்னா இல்லை. ஸோ ஆக்டிவாக இல்லை எஃப்ஐ, அதுதான் உண்மை. ஸோ நாளைக்கு கண்டிப்பாக எஃப்ஐயோடைய விஷயங்கள் இருக்கும் இந்த பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். ஸோ ஸ்கியூவெல்லாம் கரைஞ்சி போச்சு. மார்க்கெட் 2 ப்ரீமியமும் ஈக்குவலாக இருக்கிறத என்னால் பார்க்க முடியுது. அப்படின்றதுனால மேபி மேலே ஒரு 300 பாயிண்ட், கீழே ஒரு 300 பாயிண்ட்டுக்குள்ளே மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு 4 நாள் இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஏதாவது சிவியரான நியூஸ் எதாவது ஃப்ளோ ஆச்சு அப்படின்னா மார்க்கெட் ஃபர்தராக விழும். இந்த வாரம் நிறைய ஈவெண்ட்ஸ் வந்து இருக்குது அப்படின்ற மாதிரி பார்த்தேன். ஸோ இந்த வாரம் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா, நம்ம இந்தியாவில் 7th ஃபெப் வந்து பார்த்திங்கன்னா ஆர்பிஐ இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்குது. ஸோ 6.5 அப்படின்ற மாதிரி தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். அண்ட் யூஎஸில் ஜாப் டேட்டா இருக்குது. அண்ட் ஜாப் டேட்டா ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா பிஎம்ஐ டேட்டா கூட அனௌன்ஸ் பண்ணுறதா யூஎஸில் பார்த்தேன். ஸோ இந்த விஷயங்கள் கண்டிப்பாக இந்த வாரம் மார்க்கெட்டில் வந்து ஒரு புல் கொடுக்கும். அண்ட் ரிசல்ட் கேலண்டர் பார்த்தோம் அப்படின்னா நிஃப்டி ஸ்டாக், ஸோ நிஃப்டிலேயே நிறைய ஸ்டாக்குக்கு இந்த வாரம் வந்து ரிசல்ட்ஸ் இருக்குது. லைக் ஏஷியன் பெயிண்ட்ஸ் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் எஸ்பிஐ இருக்குது. ஸோ இந்த மாதிரி ஸ்டாக்கெல்லாம் இந்த வாரம் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட் இருக்குது அப்படின்றதுனால மார்க்கெட்டில் நல்ல ஒரு வால்டிலிட்டி வந்து இருக்கும் அப்படின்றது எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ கொஞ்சம் இன்டர்னலாகவே எக்ஸ்டர்னல் நியூஸ் இல்லாமல் இந்த ஸ்டாக் நியூஸஸ் கூட கண்டிப்பாக மார்க்கெட்டில் ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்றது வந்து எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ நிஃப்டியில் வந்து அடுத்த மணி கிட்டத்தட்ட ஒரு 280 பாயிண்ட் வந்து வச்சுருக்கு. ஸோ கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா ஒரு 280 பாயிண்ட் மேலே கீழே ஈஸியாக வந்து மூவ் ஆகலாம். ஸோ ஸ்கியூ என்ன சொல்லுதுன்னா, மேலே ஒரு 300 பாயிண்ட்டுக்கும் கீழே ஒரு 300 பாயிண்ட் தாராளமாக வந்து பார்த்திங்கன்னா மார்க்கெட்டில் பயமே இல்லாமல் போகும் அப்படின்றது தான். நாளைக்கு ஒரு வால்டிலிட்டி கண்டிப்பாக உண்டு, நான் டவுன் சைடில் எதிர்பார்க்குறேன். ஸோ ஏன் அப்படின்னா, இருந்த பயம் மொத்தமும் போச்சு. ஸோ இந்தியா விக்ஸும் நல்லாவே கிராஷ் ஆகிடுச்சு. இந்த விக்ஸில் ஆப்ஷனை புதுசாக செல் பண்ணுவாங்களான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது. மார்க்கெட்டுக்கு ஒரு உந்துதல் வேணும் அப்படின்னா வால்டிலிட்டியை கொண்டு வந்தால் மட்டும்தான் ஆப்ஷன் ப்ரீமியமில் நல்ல ஒரு விஷயம் கிடைக்கும் அப்படின்றது அவங்களுக்கு தெரியும். நாளைக்கு வால்டிலிட்டி ஏறும், மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிகிட்ருக்கு. பார்க்கலாம். ஸோ சென்செக்ஸும் அதே தான் 77,600 அர்த்தம் பண்ணி வச்சிருக்கு. கிட்டத்தட்ட இங்கேயுமே வந்து ஒரு 630 பாயிண்ட் வந்து ஸ்டாண்டர்ட் ப்ரீமியம் வச்சிருக்கு. ஸோ அப் சைடில் ஒரு 600 பாயிண்ட்டும் டவுன் சைடில் ஒரு 600 பாயிண்ட்டும் இனிஷியல் லெவல் பிரேக் அவுட்க்கு இருக்கும் அப்படின்றது நினைக்கிறேன். அண்ட் எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி பார்க்கும்போது இது ஆக்சுவலாக வந்து நேத்தோட டேட்டா. ஸோ எஃப்ஐடிஐ ஆக்டிவிட்டி நம்ம பார்க்கும்போது கேஷ் மார்க்கெட்டில் எஃப்ஐ ஒரு 1300 கோடிக்கு செல் பண்ணியிருக்காங்க. டிஐ ஒரு 824 கோடிக்கு வாங்கியிருக்காங்க. எஃப்ஐ இண்டெக்ஸ் ஃபியூச்சர் டோட்டலாக பார்க்கும்போது க்ரீனில் இருக்குது. ஏன்னா இது வாரம் நியூ எக்ஸ்பைரி அப்படின்றதுனால மார்க்கெட் இது மேபி ஐயா வச்சிருக்கலாம், இல்லை இங்கேருந்து ஒரு 300 பாயிண்ட் ஐயா செட் பண்ணிட்டு கூட மார்க்கெட் அங்கேருந்து கரெக்ட் ஆகலாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். லெட்ஸ் பார்க்கலாம். நம்ம போகிற வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தால் வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் இப்போ தான் பார்க்குறீங்கன்னா நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. மொதல் விஷயம், செபி போட்ட இந்த ஒரு ரூல் தான். ஸோ ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் இந்த மாதிரி லைவ் ப்ரைஸு இந்த மாதிரி ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து செபிக்கு உட்படுத்தாமல் பண்ணக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ எந்த ஒரு ப்ரைஸையும் வந்து சொல்ல போகிறதில்ல. கண்டிப்பாக நம்ம வியூவர்ஸ் நல்ல ஒரு மெச்சூரான வியூவர்ஸ் தான் அப்படின்றத நினைக்கிறேன். நான் சொல்கிறத அப்படியே எடுத்து பிளைண்டாக பண்ணுறவங்க கிடையாது. அவங்க ஓன் அனாலிசிஸ் பண்ணுவாங்க. அதை தான் செபியும் சொல்லியிருக்கு. தயவு செஞ்சு யார் என்ன சொன்னாலும், என்ன வீடியோவில் சொன்னாலும் நீங்கள் உங்களோட அனலைசிஸை போட்டு பண்ணுங்கள். ஃபின் இன்ஃப்ளூயன்சஸ் வந்து ப்ராஃபிட் மட்டும் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி கனவே காணாதீங்க. லாஸ்ட் மந்த்து கூட தான் நானும் புக் பண்ணேன். ஸோ
இங்கே விஷயங்கள் எல்லாமே வந்து எல்லாருமே லேர்னிங் ப்ராசஸில் தான் இருக்கும். ஸோ கொலாட் பண்ணி விஷயத்தை கொடுக்குறேன் அவ்வளோதான், தவிர்த்து ப்ராஃபிட்டில் இருக்கணும் அப்படின்ற ஒரு விஷயம் இல்லை. ஸோ யார்கிட்டேயுமே நீங்கள் உங்கள் பணத்தை கொடுத்து ட்ரேட் பண்ணுற விஷயம், இல்லைனா அவங்கக்கிட்ட நீங்கள் கால்ஸ் வாங்கி பண்ணுற விஷயம், ரெக்கமெண்டேஷன்ஸு இதெல்லாம் எதுவும் பண்ண வேண்டாம் அப்படின்றது வந்து இன்ஃப்ளூயன்சஸ்க்கு செபி நியூ ரூல் போட்டிருக்காங்க. நான் அதனாலே வந்து பெருசாக நான் ப்ரைஸ் எதுவும் காட்டல, நான் ப்ரைஸ் எதுவும் காட்டவும் இல்லை. நான் வந்து பார்த்திங்கன்னா நான் சொல்கிறத நீங்கள் அப்படியே எடுத்து பண்ணணும்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் எந்த ஒரு விஷயமும் கிடையாது. நீங்கள் ஓன் அனாலிசிஸ்க்கு அப்புறம் நீங்கள் எடுத்து பண்ணுங்கள். இது எல்லாமே அவைலபிளில் இருக்க டேட்டா, ஜஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான், வேறு எதுவும் இல்லைங்க. ஸோ இந்தியா விக்ஸு 13% நேற்று மட்டும் கிராஷ் ஆகிருக்கு, 14 கிட்ட வந்துருச்சு இந்தியா விக்ஸு. ஸோ நாளைக்கு இந்தியா விக்ஸு ஏறக்கூடும். மார்க்கெட் கொஞ்சம் வேகமாக கொஞ்சம் கீழே இறங்கலாம், மேபி 200 பாயிண்ட் இறங்கலாம்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி டெக்னிக்கல்ஸாக பார்க்கும்போது நீங்களே முந்தானத்தோட ஐஎன் லோவே நேற்றோட ஐஎன் லோவே நீங்கள் எடுத்துக்கங்க. ஸோ அதையே நீங்கள் பாருங்கள். ஸோ அது பிரேக் அவுட் பண்ணுற நேரத்தில் மார்க்கெட் வந்து ஒரு புஷ் கொடுக்கலாம். பிபி டைனமிக்காக தாராளமாக 5 மினிட்ஸில் யூஸ் பண்ணுங்கள். சேம் பேங்க் நிஃப்டிக்கும் அதே தான் டெக்னிக்கல்ஸாக பேசும்போது. டேட்டா ஃபார் ஆப்ஷன் ட்ரேடர்ஸ்க்கு ஏதாவது விஷயங்கள் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது நண்பா. நிஃப்டியில் ஃபியூச்சர்ஸில் விஷயங்கள் அடிஷன் ஆகிருக்குது. ஸோ மார்க்கெட் வந்து ஃப்ளாட்டாக இருந்திருக்கு, பட் மோஸ்ட் ஆஃப் த டைம் மார்க்கெட் எப்படி இருந்ததுன்னா மேபி நெகட்டிவாக தான் இருந்திருக்கு. அப்படின்றதுனால இந்த லாங் வந்து எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, எல்லாமே லாங் பில்டப் ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக இது வந்து புது வாரம் அப்படின்றதுனால மார்க்கெட் அதனால கொஞ்சம் மேலே போயிட்டு தான் கரெக்ட் ஆகும், ஒரு 7-8 நாள் வரைக்கும். ஸோ பார்க்கலாம். பட் நாளைக்கு மார்க்கெட் வந்து கொஞ்சம் சடனாக கீழே போக வாய்ப்பு அப்படின்ற மாதிரி எனக்கு தோணிக்கிட்டு இருக்குது. அண்ட் ஃபியூச்சர் வர்சஸ் ஸ்பாட்டை பார்க்கும்போது எல்லாமே வந்து ஷேடாக இருக்கிறத பார்க்க முடியுது. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டிப்பாக எஃப்ஐஐ விஷயங்கள் நேற்று இல்லை. ஸோ ப்ரைஸும் வந்து பார்த்திங்கன்னா ஃபியூச்சர்ஸ்க்கும் ஸ்பாட்டுக்கும் ட்ராப் ஆகிருக்கு. அப்படின்றதுனால இது செல்லிங்காக எடுத்துக்க முடியுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, மார்க்கெட்டில் ஒரு நெகட்டிவ் ப்ரெஷர் இருக்குது. அது இது மூலமாக தெரியுதா மாதிரி கூட நம்ம எடுத்துக்கலாம். நாளைக்கு ஒரு கிளியர் பிக்சர் தெரிஞ்சிடும், நம்ம பார்க்கலாம். பிசிஆரை பொறுத்த மட்டும் நிஃப்டி ஷேடாக இருக்குது, பேங்க் நிஃப்டி ஷேடாக இருக்குது, மிட் கேப் மட்டும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இது நம்ம எதிர்பார்த்து தான். கொஞ்சம் புட் செல்லர் கொஞ்சம் பயந்துருக்காங்க, இதனால தான் ஸ்லைட்டாக நான் கொஞ்சம் மார்க்கெட் இறங்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறேன். ஸோ அதுக்கான முக்கியமான காரணம் இந்த ட்ரம்ப் டேரிஃப் வந்து பண்ண விஷயந்தான். ஸோ இதனால தான் இன்றைக்கி இஸ்ரேல் மார்க்கெட்டும் சவுதி மார்க்கெட்டும் கேப் டவுன் ஆச்சு. கேப் டவுன் ஆகி ஓரளவு ரெக்கவர் ஆகிருக்கு. பார்க்கலாம் என்ன மாதிரி க்ளோசிங் வைக்குதுன்னு தெரியல. ஸோ இந்த வாரம் ஆஸ் யூஷுவல் பார்த்த மாதிரி பிஎம்ஐ டேட்டா, ஜாப் டேட்டா இருக்குது. நம்ம இந்தியாவில் ஆர்பிஐ மீட் இருக்குது ஃப்ரைடே அன்றைக்கி, வர ஃப்ரைடே. ஸோ கண்டிப்பாக இதெல்லாம் மார்க்கெட்டில் வந்து ஒரு புஷ் கொடுக்கும் அப்படின்னு எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை. ஸோ ஸ்ட்ராடல் ரேஞ்ச் வந்து நிஃப்டிக்கு ஒரு 280 பாயிண்ட் இருக்குது. ஈஸியாக ஒரு % மூவ் எதிர்பார்க்கலாம் வர இருக்க நாட்களில். ஐவி ரேஞ்சு பார்க்குறச்ச கன்சாலிடேட்டாக இருக்குது. நாளைக்கு மேபி ஐவி ஷூட் அப் ஆச்சு அப்படின்னா விஷயங்கள் மாறும், ஸ்கியூ கூட மாறலாம் அப்படின்ற மாதிரி இருக்குது. சென்செக்ஸ் வந்து 630 பாயிண்ட் இருக்குது. இதுவுமே நியர்லி 1% அளவு மூவ் இருக்கும். பட் சென்செக்ஸ் எக்ஸ்பைரி டியூஸ்டே அப்படின்றது மட்டும் கருத்தில் வச்சுக்கோங்க. ஸோ சம்மரி அப்படின்னு பார்க்கும்போது கண்டிப்பாக இது நல்ல பட்ஜெட்டாக கெட்ட பட்ஜெட்டாக அப்படின்றது வந்து பார்த்திங்கன்னா வரும் காலம் தான் வந்து மார்க்கெட் வந்து இதுக்கு பதில் சொல்லும். ஓகேங்களா? ஸோ வரும் காலம் சொல்கிறது தான் இந்த பட்ஜெட் வந்து லாங் டேர்ம்க்கு எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கு வந்து கண்டிப்பாக நமக்கு தெரியும். ஸோ டெக்னிக்கலாக பார்க்கும்போது அந்த 23,350 நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்ற மாதிரி நினைக்கிறேன். வர இருக்க நாட்களில் ஏதாவது ஒரு ஸ்டிமுலை வந்து ஆர்பிஐ மீட்டில் ஏதாவது விஷயங்கள் சொல்லி இன்னும் கொஞ்சம் மார்க்கெட் கொஞ்சம் ஸ்ட்ராங் பண்ணால் நல்லாயிருக்கும். இது வந்து ஒரு ரேஞ்சிலே வச்சுக்கிற மாதிரி இருக்கும். இல்லை அப்படின்னா ஸோ இந்த ரீசெண்ட் லோ 22,750க்கு நியராக வந்திருந்தது, அது இதை விட்டால் நெக்ஸ்ட் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம், இந்த விஷயங்கள்லாம் நடக்க வாய்ப்பு. ஸோ செக் பண்ணுங்கள். இதை உங்கள் ட்ரேடிங்க்கு நீங்கள் அனலைஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது எல்லாமே டேட்டா அப்படின்றது மட்டும் நான் சொல்லிக்கிறேன். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.